வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல்ஹாசன் பேக் டு பேக் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல பிஸி ஆகிட்டாரு. ஒரே டைம்ல 3 மேசிவ் படங்கள் லைனப்ல இருக்குது. முதல்ல பேசணும் கல்கி 2898 AD பார்ட் 2 பற்றி. இந்த சீக்வல் இப்போ ஒஃபிஷியலா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹைதராபாத்ல ஷூட் நடக்குது. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இதில் அமிதாப் பச்சன் மற்றும் கமல்ஹாசன் மீண்டும் ஒரே செட்ல நியர்லி 40 வருடத்துக்கு பிறகு சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்ல கமல்ஹாசன் ப்ளே பண்ண போற கேரக்டர் சுப்ரீம் யாஸ்கின். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஷார்ட் அப்பியரன்ஸ் தான் இருந்தது. ஆனா சீக்வல்ல அவருக்கு பெரிய பவர்ஃபுல் ரோல் இருக்கும்னு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில பேசப்பட்டு வந்தது. அடுத்து வர்ற ப்ராஜெக்ட் KH237. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது ஃபேமஸ் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் டுவோ அன்பரீஃப். இது அவர்களோட டைரக்டோரியல் டெபியூ. கமல்ஹாசன் தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி அவர்களை வெல்கம் பண்ணினார். இந்த படம் ஆக்ஷன் ஹெவி ஃபில்மாக இருக்கும் என்று ஆல்ரெடி ஹிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்கிரிப்ட் கூட கமல்ஹாசன் இன்வால்மெண்ட்ல டெவலப் ஆகுது என்று ரிப்போர்ட் சொல்றது. ஷூட் ஷெட்யூல் இந்த வருடம் ஸ்டார்ட் ஆகும் என்று சினிமா சர்க்கிள்ல டாக் இருக்கு. அடுத்து பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் KHXRK. அதாவது ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஒரே படத்தில் ஃபுல் லென்த் ரோல்ல வர்ற ப்ராஜெக்ட். இது லிட்ரலி ஹிஸ்டாரிக் ரீயூனியன்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் ஒஃபிஷியலா அனௌன்ஸ் ஆகி ஃபேன்ஸ் கிட்ட ஆல்ரெடி பெரிய எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த படம் அனௌன்ஸ் ஆனதும் சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங். இண்டஸ்ட்ரியில இது ஒரு மெகா மல்டி ஸ்டாராக இருக்கும் என்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கமல்ஹாசன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல மேசிவ் ஸ்கிரிப்ட்ஸ் பேக் டு பேக் பண்ண போறாரு. சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு கோல்டன் ஃபேஸ் தான். இப்ப நம்ம பேச போற அப்டேட் என்னன்னா, தலைவர் 173 படம் பற்றிய லேட்டஸ்ட் தகவல்கள். இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் வேறு ஒரு டைரக்டர் இயக்குவார் என்று பிளான் இருந்தது. ஆனா பிறகு ஒஃபிஷியலி இந்த ப்ராஜெக்டை சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ண போறார் என்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது கமல்ஹாசன் அவர்களின் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ். அதாவது ரஜினி கமல் காம்போ பிஹைண்ட் த சீன்ஸ் ஆல்ரெடி செட் ஆகியிருக்கு. இப்போ ஷூட்டிங் அப்டேட் பற்றி பேசணும்னா, ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல டைரக்டர் பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் கொடுத்தார். அதாவது இந்த படத்தின் ஷூட்டிங் மிட் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும் என்று கன்ஃபார்ம் பண்ணினார். அதோட அவர் ஒரு மாஸ் டயலாக் மாதிரி சொல்லியிருந்தார். வெரி சூன் ஐ வில் சே ஆக்ஷன் அண்ட் கட் டு த சூப்பர் ஸ்டார். இது வந்ததும் ஃபேன்ஸ் எல்லாம் செம எக்ஸைட்டட். அடுத்து ஷூட் பிளான் பற்றி இண்டஸ்ட்ரியில வந்த தகவல் என்னன்னா, மேக்கர்ஸ் இந்த படத்தை ஃபாஸ்ட் ஸ்கெட்யூல்ல ஃபினிஷ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது மேஜர் போர்ஷன்ஸ் ஃபியூ மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணலான்னு பிளானிங் நடக்குது. அதனால் ப்ரொடக்ஷன் சைட்ல ஃபுல் ஸ்பீட்ல ஒர்க் போகுது. ரிலீஸ் பிளான் பார்த்தீங்கன்னா, இந்த படம் பொங்கல் 2027 டார்கெட் பண்ணி தயாராகி கொண்டிருக்கு. ஃபெஸ்டிவல் ரிலீஸா பெரிய கமர்ஷியல் என்டர்டெய்னர் மாதிரி கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. பொங்கல் ரிலீஸ்னா ரஜினி ஃபேன்ஸ்க்கு அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான். க்ரூ சைட்ல இன்னொரு மாஸ் அப்டேட் என்னன்னா, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறது அனிருத் ரவிச்சந்தர். ரஜினி அனிருத் காம்போ ஆல்ரெடி பல தடவை ஃபயர் ஆகியிருக்கு. அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். டைரக்டர் இன்டர்வியூல இன்னொரு விஷயம் பேசினார். சிலர் டவுட் பண்ணினாலும் தியேட்டர்ல இருந்து ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடா வெளியே வருவாங்க என்று அவர் கான்ஃபிடென்ஸா சொன்னார். ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ப்ராமிஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்றேன் என்று அவர் கூறினார். இதுக்கு மேல ஒரு ரூமர் கூட இண்டஸ்ட்ரியில பேசப்படுகிறது. அதாவது இந்த படத்தில் ரஜினி சார் ஒரு டெய்லர் கேரக்டர்ல வரலாம் என்று சில ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இது இன்னும் ஒஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகல. சோ இது இப்போதைக்கு ஸ்பெகுலேஷன் தான். கோலிவுட்ல மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்போ பற்றி பேசப்படுது. அது என்னன்னா, விஜய் சேதுபதி மற்றும் மணிரத்னம் காம்போ மீண்டும் வரப்போறது. இந்த இருவரும் முன்னாடி சேர்ந்து வேலை செய்தது செக்காச்சி வந்த வானம் படத்தில்தான். அந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர்ல வந்தது நினைவிருக்கும். அந்த கொலாபரேஷன் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதுக்கப்புறம் லாங் கேப். மணிரத்னம் பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணினார். விஜய் சேதுபதி கூட நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ்ல பிஸி. இதற்குள்ளதான் ரூமர்ஸ் கிளம்ப ஆரம்பிச்சது, இவர்கள் மீண்டும் சேர போறாங்கன்னு. இப்போ லேட்டஸ்டா விஜய் சேதுபதி தான் இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஆம், மணிரத்னமுடன் மீண்டும் ஒரு படம் பண்ண போறேன்னு. ஆனால் இந்த படம் அவர்கள் முன்னாடி பண்ணிய ப்ராஜெக்ட் மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும்னு சொல்றார். அதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட், இந்த படத்துல ஹீரோயினாக சாய் பல்லவி நடிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல்கள் வந்திருக்குது. இது மணிரத்னம் மற்றும் சாய் பல்லவி ஃபர்ஸ்ட் கொலாபரேஷனாக இருக்கும். இன்டர்வியூல விஜய் சேதுபதி ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் சொன்னார். ரெப்பிட்டிஷன் இஸ் டெத் ஃபார் மீன்னு. அதாவது ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் ரிப்பீட் பண்ணவே மாட்டேன், சீக்வல் அல்லது ரீமேக் கூட செய்ய விருப்பமில்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டார். அவரோட பிலாசபி கூட இன்ட்ரெஸ்டிங். சினிமா என்பது உலகத்தை கனெக்ட் பண்ணும் ஒரு ஆர்ட். நானும் அந்த ஜேர்னில ஒரு ஸ்மால் பார்ட் தான். லைஃப்ல எல்லாத்தையும் பிளான் பண்ண முடியாது, ஃப்ளோ போகட்டும் என்ற மைண்ட் செட்ல தான் அவர் ஒர்க் பண்ணுவாராம். மேலும் இண்டஸ்ட்ரி டாக் என்னன்னா, இந்த படம் ரொமான்டிக் என்டர்டெய்னர் டோன்ல இருக்கலாம். ஷூட்டிங் 2026 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறது. இந்த காம்போ மீண்டும் வந்தா கண்டென்ட் ஸ்ட்ராங் இருக்கும் என்று ஃபேன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் பற்றி தான் இந்த தகவல். இந்த படம் அனௌன்ஸ் ஆனதிலிருந்து ரிலீஸ் டேட் மட்டும் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. ஆரம்பத்தில் இந்த படத்தை 2025 செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த டேட் சேஞ்ச் ஆகி தீபாவளி ரிலீஸாக ஷிஃப்ட் ஆனது. ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த அப்டேட் கேட்டதும் ஹைப் ஆகிட்டாங்க. ஆனா அந்த பிளான் கூட லாஸ்ட்ல டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர் 2025ல படம் வரும்னு சொன்னாங்க. பட் அந்த டேட் கூட கன்ஃபார்ம் ஆகாமல் போச்சு. அடுத்ததாக வேலண்டைன் சீசனை டார்கெட் பண்ணி 2026 பிப்ரவரி ரிலீஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சில இடங்கள்ல பிப்ரவரி 12 அல்லது 13 ரிலீஸ் இருக்கலாம்னு ரூமர்ஸ் வந்தது. ஆனா ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி சைட்ல மார்ச் 19 ரிலீஸ் என்று ஒரு ஸ்ட்ராங் டாக் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. இதுதான் ஃபைனல் டேட் போல ஃபேன்ஸ் நினைச்சாங்க. ஆனா இப்ப வந்துள்ள லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, மார்ச் 19க்கும் படம் வர வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகணும், அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஷ் அவாய்ட் பண்ணணும் என்பதால ரிலீஸை போஸ்ட்போன் பண்ணலாம்னு சொல்லப்படுது. அதனால் இப்போ லேட்டஸ்ட் டாக் என்னன்னா, இந்த படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் சான்சஸ் அதிகம். ஆனா இதுவரைக்கும் ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. சோ கன்ஃபர்மேஷன் வரும் வரை இது இண்டஸ்ட்ரி பஸ்ன்னு தான் சொல்லணும். எப்படியாவது அப்டேட் வந்த உடனே நம்ம சேனல்ல சொல்லிவிடுவோம் நண்பர்களே. இப்போ சினிமா சர்க்கிள்ல ரொம்ப பேசப்படுற ஒரு பிக் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஷ் பற்றி தான் இந்த அப்டேட். அது என்னன்னா, டாக்ஸிக் படம் மற்றும் துரந்தர் 2. முதல்ல டாக்ஸிக் பற்றி பேசலாம். இது யஷ் நடிக்கிற நெக்ஸ்ட் பிக் ஃபில்ம். கீது மோகன்தாஸ் டைரக்ட் பண்ற இந்த படம் அனௌன்ஸ் ஆனப்பவே ஃபேன்ஸ் கிட்ட பெரிய ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. கேஜிஎஃப்க்கு பிறகு யஷ் எந்த ப்ராஜெக்ட் பண்ண போறார் என்று எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால டாக்ஸிக் அனௌன்ஸ் ஆனதும் சோஷியல் மீடியா முழுக்க டிஸ்கஷன் ஆரம்பிச்சு. அதுக்குள்ள பாலிவுட் சைட்ல இருந்து ரன்வீர் சிங் நடிக்கிற துரந்தர் 2 அனௌன்ஸ் ஆனதும் சீன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிடுச்சு. 2 பெரிய ஸ்டார்ஸ், 2 பிக் பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸ். பின்னாடி வந்த பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் என்னன்னா, 2 படத்துக்கும் சேம் ரிலீஸ் பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது மார்ச் 19, 2026 ஈத் டைம். அப்பவே ட்ரேட் சர்க்கிள்ல இது பெரிய கிளாஷ் ஆக போகுது என்று பேச ஆரம்பிச்சாங்க. சமீபத்தில் டாக்ஸிக் டீசர் ரிலீஸ் ஆனது. டீசர் வந்த உடனே இன்டர்நெட்ல நல்ல ஹைப். யஷ் லுக், ஸ்டைல், அந்த டார்க் டோன் ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள ரூமர்ஸ் என்ன வந்துச்சுன்னா, கிளாஷ் அவாய்ட் பண்ண ரிலீஸ் டேட் சேஞ்ச் ஆகலாம் என்று. ஆனா மூவி சைட்ல இருந்து வந்த தகவல் என்னன்னா, ரிலீஸ் டேட் சேஞ்ச் இல்லை, பிளான் பண்ணிய டேட்லயே ரிலீஸ் செய்ய இன்டென்ஷன் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் துரந்தர் 2 சைட்ல கூட ப்ரொமோஷன்ஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காம். லேட்டஸ்ட் பஸ் என்னன்னா, ட்ரெய்லர் கூட மார்ச் 5க்கு அரவுண்ட் ரிலீஸ் ஆகலாம் என்று டாக் இருக்கு. டாக்ஸிக்கும் துரந்தர் 2வும் சேம் டைம் ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ப்ராப்பர் மாஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளாஷ் லோடிங். இது நடந்தா 2026ல பிக்கெஸ்ட் தியேட்டர் பேட்டில் இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கிளாஷ்ல யாரு டாமினேட் பண்ணுவாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யஷா இல்ல ரன்வீர் சிங்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்கெட் நாவல். இந்த ப்ராஜெக்ட் அஃபீஷியலா அனௌன்ஸ் ஆனது 2026 பிப்ரவரி. நீண்ட கேப்புக்கு பிறகு தியாகராஜன் குமாரராஜா தனது 3வது படமாக பாக்கெட் நாவல் படத்தை அனௌன்ஸ் பண்ணார். அந்த நியூஸ் வந்தவுடனே சினிமா ரசிகர்கள் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி தான் லீட் ரோல் பண்றார் என்று கன்ஃபார்ம் ஆனது. அவருடன் மாலவிகா மோகனன், ராஜ் பி ஷெட்டி, கிஷோர் எல்லாரும் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்றாங்கன்னு தகவலும் வந்தது. இதுல பிக்கெஸ்ட் எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்றார் என்பதுதான். அதுக்கப்புறம் வந்த அப்டேட் என்னன்னா, படத்தின் ஷூட்டிங் ஏற்கனவே ஆரம்பிச்சு நல்ல வேகமா நடந்து கொண்டிருக்கிறதாம். மோஸ்ட்லி ஒரே பெரிய ஷெட்யூல்ல படம் கம்ப்ளீட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் பிரேக் இருக்கும். இன்னொரு தகவல் என்னன்னா, இளையராஜா இந்த படத்துக்கான மியூசிக் ஒர்க் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாராம். தற்போதைக்கு இந்த படம் 2026 ஆண்டு இறுதியில் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ சமீபத்தில் வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், நடிகர் ராஜ் பி ஷெட்டி ஒரு இன்டர்வியூல சொன்னார். பொதுவா அவர் எந்த படத்தில் வந்தாலும் மக்கள் அவரை வில்லனாதான் நினைப்பாங்க. ஆனா பாக்கெட் நாவல் படத்தில் அது அப்படி இல்லைன்னு அவர் கிளியரா சொன்னார். இந்த படத்தில் அவர் ஆன்டகானிஸ்ட் இல்லை, ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் பண்றேன்னு கூறினார். அதோட அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். விஜய் சேதுபதி, கிஷோர் மாதிரி ஆக்டர்ஸுடன் அருகிலிருந்து அவர்கள் எப்படி ஆக்ட் பண்றாங்கன்னு பார்ப்பதே அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறதாம். ஒரு நாள் திடீரென அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்ததாம். நான் நடிக்கும் சீனுக்கு இளையராஜா மியூசிக் போட போறார் என்று நினைத்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆனதாம். இதோட இன்னொரு சின்ன அப்டேட் என்னன்னா, இந்த படம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லவும் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்கன்னு பேசப்படுகிறது. அதனால இந்த படம் இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் கிட்டையும் போக வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, குமாரராஜா கம்பேக், விஜய் சேதுபதி கொலாபரேஷன், இளையராஜா மியூசிக், ஸ்ட்ராங் காஸ்ட், இது எல்லாம் சேர்ந்து இந்த படம் மீது நல்ல ஹைப் உருவாக்கி இருக்கு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா, ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கு, மியூசிக் ஆல்மோஸ்ட் ரெடி மற்றும் படம் 2026 ஆண்டு இறுதியில் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த படம் பற்றி உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன நண்பர்களே? கமெண்ட்ல சொல்லுங்க.
இப்படிப்பட்ட சினிமா அப்டேட்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.